இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் C program to find the average of n numbers using array. ஸோ ஒரு அரேல n நம்பர்ஸை ரீட் பண்ணி அந்த n நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டு அதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி C ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாக்குமெண்டேஷன் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பற்றி சிங்கிள் லைனில் ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நான் இப்போ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் n ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டைட்டில் டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ சி ப்ரோக்ராமில் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணி ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலையும் நான் இப்போ ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின், தென் அதுக்கப்புறம் ஒரு parenthesis bracket. ஸோ நான் இப்போ ரிட்டர்ன் டைப்ல வாய்டுங்கிற எம்டி டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. தென் வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின், அதுக்கப்புறம் parenthesis bracket. இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு தேவையான வேரியபிள்ஸை இந்த செக்ஷன்ல நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு n மார்க்ஸை வந்து இன்புட்டாக ரீட் பண்ண போகிறோம். அந்த n மார்க்ஸை ஒரு அரே யூஸ் பண்ணி சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். தென் அது எல்லாத்தையும் சம் பண்ணணும், அதை ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து இன்புட்டாக வேணும். ஸோ சி ப்ரோக்ராமில் ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள சைஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட் ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். தென் கமா கொடுத்துட்டு n அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். தென் சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். தென் ஏ அப்படின்னு ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதுக்குள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்ல நான் சைஸ் வந்து 100 கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இங்கே 100 நம்பர்ஸ் இந்த அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரேல எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். அதை தான் நான் இங்கே ஐ அப்படின்னு வச்சிருக்கேன். தென் இந்த 100 எலமெண்ட்ஸ் உள்ள அரேல நம்ம எத்தனை நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறோம் அந்த லிமிட் வேணும். அதுதான் n நம்பர்ஸ். அதுக்காக நான் n அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். தென் அந்த அரேல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் சம் பண்ணணும். அதுக்கு சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக சம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் நான் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். தென் நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆவரேஜை நான் ஃப்ளோட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா சம் கால்குலேட் பண்ணிட்டு அது அந்த எண்ணால் டிவைட் பண்ணால் தான் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃப்ராக்ஷனில் வேல்யூஸ் கிடைக்கலாம். ஸோ தட் ஆவரேஜை வந்து நான் ஃப்ளோட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ ஃப்ளோட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் ஏவிஜி அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். ஸோ சிஎல்ஆர் எஸ்சிஆர்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு ஒரு செமிகோலன். கன்சோலில் இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த என்னோட வேல்யூவை யூசர்ட் வந்து இன்புட்டாக ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்க்கு உள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ printfனு டைப் பண்ணி parenthesis bracketக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள என்டர் த நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ scanfனு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் இப்போ என்னோட வேல்யூவை யூசர்ட் வந்து இன்புட்டாக ரீட் பண்ண போகிறேன். என்னோட டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். அப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில் நம்ம %d கொடுத்தா போதும். சப்போஸ் scanfனு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அதில் நான் இப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுத்துருக்கேன். ஒரு வேரியபிள் தான் ரீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு தடவை %d கொடுத்தா போதும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஸ் பர் த சிண்டாக்ஸ் ஒரு கமா, தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ n அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். அப்போ கீபோர்ட்ல இருந்து நம்ம n அப்படிங்கிற வேல்யூவை இப்போ இன்புட்டாக ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எத்தனை நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த எண்ணில் இன்புட்டாக ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு லிமிட் தான்.
நெக்ஸ்ட் நமக்கு மார்க்ஸ் வேணும். ஸோ அதை நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ printfன்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் த மார்க்ஸ் 1 by 1 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம n மார்க்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ n மார்க்ஸை நான் வரிசையாக ரீட் பண்ண போகிறேன் யூசிங் அரே. அப்போ நம்ம ஒரு அரேல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாரோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு லூப்பிங்கோட 3 பேசிக் ஆபரேஷனையும் ஒரே லைன்ல கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஃபார்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் i ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஐங்கிறது லூப் கவுண்டர் வேரியபிள். இதை நான் மேலே டிக்ளேர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு n நம்பர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும். அப்போ 0லேருந்து n வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரிப்பீட் ஆகணும். அதனால நான் i ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு செமிகோலன். தென் டெஸ்ட் கண்டிஷனில் i லெஸ் தேன் n வரைக்கும் 0ங்கிறனால லெஸ் தேன் n வரைக்கும் தான் ரிப்பீட் ஆகும். தென் ஒரு செமிகோலன் i ப்ளஸ் ப்ளஸ். அப்போ அந்த லூப் வந்து நமக்கு n டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். தென் ஃபார் லூப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்டை தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த அரேல இன்புட்டை ஸ்டோர் பண்ணணும். நான் scanfன்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நம்மளோட அரே வந்து இன்டீஜர் டைப் தான். அதனால நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா scanfல அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். நம்ம இப்போ அரேல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அரேயோட நேம் பார்த்தீங்கன்னா a. தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள சைஸ் கொடுக்கணும். பட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள கொடுக்கும்போது அந்த லூப் கவுண்டர் வேரியபிள் ஐயை தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம கொடுக்கணும். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபார் லூப் வந்து n டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகும். அப்போ n வேல்யூஸ் நம்ம கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி இந்த scanf ஃபங்க்ஷன் மூலமா a அப்படிங்கிற அரேல கொண்டு போய் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அதை ஆட் பண்றதுக்கு நான் சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருந்தேன். ஸோ அப்போ சம்ல இனிஷியலா 0 இருக்கும். அந்த சம் கூட நான் இப்போ a ஆஃப் i சிங்கிள் டைமென்ஷனல் அரேயை ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதோட ரிசல்ட்டை நான் சம் அப்படிங்கிற வேரியபிள கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இப்போ ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். அப்போ இந்த ஃபார் லூப்புல என்ன ஆகும் அப்படின்னா கீபோர்ட்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா n நம்பர்ஸை ரீட் பண்ணி அதை a ஆஃப் ஐங்கிற அரேல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த சம்ங்கிற வேரியபிள்ல கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஃபார் லூப்போட இனிஷியல் வேல்யூ வந்து 0. அப்போ i ஈக்குவல் டு 0 அப்படின்னா a ஆஃப் 0ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு போய் நான் சம்ல ஆட் பண்ணுவேன். இனிஷியலா சம்ல 0 இருக்கும். அது கூட அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இப்போ ஆட் ஆகி இந்த ரிசல்ட் வந்து சம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ஐயோட வேல்யூ 1 ஆகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ a ஆஃப் 1, a ஆஃப் 2, a ஆஃப் 3 இப்படி எல்லா வேல்யூவுமே ஆட் ஆகி அந்த சம்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம n கொடுத்ததுனால n வேல்யூஸ் இப்போ இந்த அரேல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த n வேல்யூஸும் ஆட் ஆகி சம் அப்படிங்கிற வேரியபிள்ல டோட்டல் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். அப்போ நான் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு அந்த டோட்டல் டிவைடட் பை எத்தனை வேல்யூஸோ அந்த நம்பர். ஸோ எத்தனை வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா n வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ சம் டிவைடட் பை n அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதோட வேல்யூவை நான் ஆவரேஜ்ங்கிற வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃப்ராக்ஷன்ல வேல்யூஸ் கிடைக்கலாம். அதனால நான் ஆவரேஜை வந்து ஃப்ளோட் வேரியபிளா ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி n நம்பர்ஸை ரீட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து சம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். தென் அந்த சம்ல இருந்து இப்போ ஆவரேஜும் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ printfன்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டோட்டலை டிஸ்பிளே பண்றேன். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங் அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். தென் ஈக்குவல் டுக்கு அப்புறமா எனக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். ஸோ printfல வேல்யூ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். டோட்டலை கால்குலேட் பண்ணி சம் அப்படிங்கிற வேரியபிள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். சம்மோட டைப் வந்து இன்டீஜர். அதனால நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து சம். இந்த சம்ங்கிற வேரியபிள்ல தான் நமக்கு டோட்டல் இருக்கு. அந்த வேல்யூ இப்போ %d கொடுத்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். சிமிலர்லி நான் ஆவரேஜையும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இந்த ஆவரேஜோட டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். அதனால நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல %f கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா வேரியபிள் நேம் கொடுக்கணும் avg. ஸோ அப்போ நமக்கு சம்ல இருந்த வேல்யூ அந்த %d கொடுத்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஆவரேஜ்ல இருந்த வேல்யூ %f கொடுத்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்ல நமக்கு டோட்டல் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். தென் ஆவரேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும்.
ஃபைனலா ஒரு get ch ஃபங்க்ஷன், தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ அந்த ப்ரோக்ராமை டர்போஸ் எடிட்டர்ல டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ printfல நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த அந்த டெக்ஸ்ட் தான் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு, என்டர் த நம்பர் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம எத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அந்த லிமிட்டை கொடுக்கணும். நான் இப்போ 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னோட வேல்யூ வந்து 5. இப்போ ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மார்க்ஸை வந்து 1 by 1 என்டர் பண்ணணும். நான் இப்போ ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 5 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் 6th டைம் மார்க்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஃபார் லூப் வந்து நமக்கு 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். அப்போ டைரக்டா நமக்கு சம் அண்ட் ஆவரேஜ் தான் கால்குலேட் ஆகும். தென் printf ஸ்டேட்மெண்ட் மூலமா அந்த டோட்டலும் ஆவரேஜும் நம்ம கொடுத்த ஃபார்மேட்ல நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 150 கிடைச்சிருக்கு. தென் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது 150 டிவைடட் பை 5 ஆன்சர் வந்து 30. நம்ம ஆவரேஜா ஃப்ளோட்டிங் வேரியபிள்ல கொடுத்ததுனால 30.0000ன்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்போ ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி n நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.